தௌஃபீக் ஹக்கீம். கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும். அல்குரான் 97 முதல் 3. இஸ்லாத்தில் லைலத்துல் கத்ர் இரவு பற்றி அறிந்து கொள்ளுவோம். லைலத்துல் கத்ர் என்பதன் பொருள் கண்ணியமிக்க இரவு என்பதாகும். ரமலானின் கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை நாட்களில் தான் மிகவும் சிறப்புமிக்க லைத்துல் கத்ர் இரவு உள்ளது. லைத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு ஆகும். இந்த இரவில் அமல் செய்வது 1000 மாதங்கள் அமல் செய்வதை விட சிறந்தது ஆகும். கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும். சூரத்துல் அல் கத்ரி 03. 1. 1000 மாதங்கள் என்றால் சுமார் 83 ஆண்டுகள் 4 மாதங்கள் ஆகும். நாம் இந்த ஒரு இரவில் செய்யும் அமல் செய்வது சுமார் 83 ஆண்டுகள் அல்லது அதை விட அதிகம் ஆண்டுகள் அமல் செய்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். 2. லைலத்துல் கத்ர் இரவில் தான் மலக்கு மார்கள் சிறப்பு வருகை தருகின்றார்கள். மேலும் மலக்கு மார்களின் தலைவர் ஜிப்ரயில் அலை அவர்களும் இந்த இரவில் வருகின்றார்கள். 3. லைத்துல் கத்ர் இரவு இன்னும் சிறந்து விளங்க மற்றொரு காரணம் அல்லாஹ் அல் குரானை முதலில் இந்த இரவில் தான் இறக்கி அருளினான். சூரத்துல் அல் பகரா 185. 4. இந்த இரவில் அமைதி நிலவுகின்றன, அதுவும் பஜ்ர் வரை. அல்லாஹ் இந்த இரவின் சிறப்பை பற்றி கூற சூரத்துல் கத்ர் 97 என்று தனி சூறாவே இறக்கி இதன் சிறப்பை பற்றி கூறி உள்ளான். இதில் இருந்து நாம் இதனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும். லைத்துல் கத்ர் இரவு ரமலான் கடைசி ஒற்றைப்படை நாட்கள் 21, 23, 25, 27, 29 ஆகிய நாட்களில் ஏதோ ஒரு இரவில் அல்லாஹ் மறைத்து வைத்து உள்ளான். நபி அவர்களுக்கு ஆரம்பத்தில் அல்லாஹ் இந்த இரவு எது என்று கூறிவிட்டு பின்பு மறக்கடித்து விட்டான். நூல் சஹீஹ் புகாரி 2016. நாம் கடைசி ஒற்றைப்படை நாட்களில் உறுதியாக அமல் செய்தால் நாம் நிச்சயமாக இந்த கண்ணியம் மிக்க இரவை அடைந்து கொள்ள முடியும். லைத்துல் கத்ர் எந்த இரவில் உள்ளது? நபி அவர்களுக்கு ஆரம்பத்தில் அல்லாஹ் லைத்துல் கத்ர் எந்த இரவில் உள்ளது என்று அறிவித்து கொடுத்தான். இதை நபி சஹாபாக்களுக்கு கூற வந்த பொழுது 2 நபர்கள் சச்சரவு செய்து கொண்டு இருந்தார்கள். இதை பார்த்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் லைத்துல் கத்ர் இரவை பற்றி மறக்கடித்து விட்டான். இதுவும் உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும், அதான் அல்லாஹ் எனக்கு மறக்கடித்து விட்டான் என்று கூறினார்கள். நூல் சஹீஹ் புகாரி 49. மறைக்கப்பட்ட காரணம் சில. இன்றும் நாம் பலரை பார்க்கலாம், ரமலான் மாதங்களில் கூட தொழுகை இல்லாமல் நோன்பு இல்லாமல் பலர் இருந்து கொண்டு உள்ளார்கள். நபி அவர்கள் ஒருவேளை இந்த இரவு தான் லைத்துல் கத்ர் இரவு என்று குறிப்பிட்டு கூறி இருந்தால் பெயர் அளவில் முஸ்லிம் என்று கூறிக்கொள்ள கூடியவர்கள் கூட அந்த ஒரு நாளில் மட்டும் நோன்பு வைத்து லைத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ளுவார்கள். பின்பு தொடர்ச்சியாக நம்பிக்கையுடன் இந்த ரமலானில் அமல் செய்து வந்த முஹ்மின்களுக்கும் பெயர் அளவில் முஸ்லிம் ஆக உள்ளவர்களுக்கும் என்ன வேறுபாடு உள்ளது? உறுதியான நன்மைகளை எதிர்பார்த்து ரமலானில் அதிகம் அமல்கள் செய்யக்கூடியவர்களால் மட்டும் தான் இன்ஷா அல்லாஹ் அந்த இரவை அடைந்து கொள்ள முடியும். இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், ரமலானின் கடைசி 10 நாள்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். நூல் சஹீஹ் புகாரி 2017. நபி அவர்கள் ரமலானின் கடைசி ஒற்றைப்படை நாட்கள் 21, 23, 25, 27, 29 ஆகிய நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை தேட சொல்லி உள்ளார்கள். நாம் நன்மையை எதிர்பார்த்து கடைசி ஒற்றைப்படை நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை தேடினால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நாம் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ள முடியும். லைலத்துல் கத்ர் 27வது இரவா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய முஸ்லிம் சமூகத்தின் அறியாமை பலர் ரமலானின் கடைசி ஒரு இரவு 27 இல் மட்டும் லைலத்துல் கத்ர் இரவு உள்ளது என எண்ணி அன்று இரவை மட்டும் விசேஷமாக கொண்டாடி புது ஆடை அணிந்து அந்த இரவில் மட்டும் நின்று வணங்கி அமல் செய்து மற்ற நாட்களை விட்டு விடுகிறார்கள். நபி அவர்களுக்கே தெளிவாக கடைசி ஒற்றைப்படை நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவு உள்ளது என்று கூறி உள்ளார்கள். லைலத்துல் கத்ர் இரவு இந்த இரவு தான் என்று நபி அவர்களுக்கே தெரியாது போது நாம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நாளை லைலத்துல் கத்ர் இரவு எண்ணி அமல் செய்வது மடமையே. ஒருவேளை 27வது இரவு லைலத்துல் கத்ர் ஆக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் 27வது இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இல்லை என்றால் நம்மை விட பெரிய நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது. இன்னும் சிலர் அல்லாஹ் பாதுகாக்கணும். சூரத்துல் கத்ர் 97வது சூறாவில் அல்லாஹ் 3 முறை லைலத்துல் கத்ர் என்று கூறி உள்ளான். இதில் லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை மொத்தம் 9 எழுத்து ஆகும். 3 முறை என்றால் 27 ஆகும். அதனால் 27வது இரவு லைத்துல் கத்ர் இரவு இவர்களே ஒன்றை கணக்கு செய்து தீர்மானித்து கொண்டு உள்ளார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் இவ்வாறு ஒரு கணக்கு முறை நபி அவர்கள் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவில்லை. சஹாபாக்கள் யாரும் இவ்வாறு கூறவில்லை.
தாபியின்கள் தாபியின்கள் யாரும் இவ்வாறு ஒன்றை கூறவில்லை. சில வழிகெட்ட கொள்கை உடையவர்கள் தான் இவ்வாறு ஒன்றை உருவாக்கிக் கொண்டார்கள். நவுதுபில்லா. நபி அவர்கள் சில நேரங்களில் 21வது இரவு 23வது இரவு அல்லது 25வது இரவு அல்லது 27வது இரவு அல்லது 29வது இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று கூறி உள்ளார்கள். நூல் அபூதாவூத் 1178, அஹ்மத் 15466, புகாரி 2021 மற்றும் 2022. அதனால் நாம் கடைசி ஒற்றைப்படை நாட்களில் அதை தேடினல் இன்ஷா அல்லாஹ் அதை நாம் அடைந்து கொள்ளலாம். லைலத்துல் கத்ர் இரவின் ஆரம்பம் மற்றும் முடிவு. லைலத்துல் கத்ர் இரவு ஆரம்பம் மஹ்ரிப் நேரத்தில் இருந்து பஜ்ர் நேரம் பாங்கு கூறும் முன் வரை இருக்கும். சாந்தி நிலவியிருக்கும், அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும். சூரத்துல் அல் கத்ர் 05. லைலத்துல் கத்ர் இரவின் கூலி. இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் லைலத்துல் கத்ர் எனும் புனித இரவில் நின்று வணங்குகிறவரின் முந்தைய குற்றங்கள் மன்னிக்கப்படும். நூல் சஹீஹ் புகாரி 35. லைலத்துல் கத்ர் இரவில் செய்ய வேண்டிய அமல்கள். நபி அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு என்று குறிப்பிட்ட சிறப்பான அமல் எதுவும் செய்தது கிடையாது. ஆயிஷா ரலி அறிவிக்கிறார்கள், ரமலானின் கடைசி 10 நாள்கள் வந்து விட்டால் நபி அவர்கள் இல்லற தொடர்பை நிறுத்திக் கொள்வார்கள். இரவை அல்லாஹ்வை தொழுது உயிர்ப்பிப்பார்கள். இறைவனை வணங்குவதற்காக தம் குடும்பத்தினரை எழுப்பிவிடுவார்கள். நூல் சஹீஹ் புகாரி 2024. நபி அவர்கள் இந்த இரவில் நின்று அதிகம் தொழுது உள்ளார்கள், பிறரையும் தொழ சொல்லி உள்ளார்கள். நாம் ஒற்றை படை இரவுகளில் நமது சக்திக்கு ஏற்றவாறு 2கூட்டல் 2 ஆக அதிகம் தொழ வேண்டும். அல்குரான் ஓதுதல், தஸ்பீஹ் செய்தல், அதிகம் துஆ செய்தால், அதிகம் தவ்வா பாவமன்னிப்பு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இது போன்ற அமல்களில் ஈடுபட வேண்டும். நபி அவர்கள் ரமலான் இறுதியில் அதிகம் பேணி செய்த அமல் இஹ்திகாஃப் ஆகும். நாம் குறைந்தது ஒரு நாளாவது பள்ளியில் இஹ்திகாஃப் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில ஊர்களில் அவர்களே புதியதாக லைலத்துல் கத்ர் இரவுக்கென்று சிறப்பு தொழுகையை உருவாக்கி கொண்டு அதை தொழுகிறார்கள். ஆனால் இதற்கு எந்த கூலியும் கிடைக்காது. இன்னும் சில ஊர்களில் தஸ்பீஹ் தொழுகை தொழுகிறார்கள். இது சம்பந்தமாக ஒரு சஹீஹான ஹதீஸ் கிடையாது. இந்த தொழுகையும் நாம் தொழக்கூடாது. மாதவிடாய் பெண்களும் லைத்துல் கத்ர் இரவும். மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு தொழவோ அல்லது நோன்பு வைக்கவோ அல்லது ஏதிகாஃப் இருக்கவோ அனுமதி கிடையாது. இதனால் பெண்கள் இதை தவிர்த்து இந்த இரவில் அதிகம் அல்குரான் ஓதுதல், தஸ்பீஹ் செய்தல், அதிகம் துஆ செய்தால், அதிகம் தவ்வா பாவமன்னிப்பு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இது போன்ற அமல்களில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் தான் பெண்களுக்கு மாதவிடாய் என்று ஏற்படுத்தி உள்ளான். அதனால் ஒற்றைப்படை நாட்களில் தொழ முடியவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு ஏற்ற கூலியை முழுமையாக இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், அடியான் ஆரோக்கியமானவனாய் ஊரிலிருக்கும் போது செய்யும் நற்செயல்களுக்கு கிடைப்பது போன்ற அதே நட்பலன் அவன் நோயுற்று விடும் போது அல்லது பயணத்தில் இருக்கும் போது அவன் பாவம் எதுவும் செய்யாமலிருக்கும் வரை அவனுக்கு எழுதப்படும். நூல் சஹீஹ் புகாரி 2996. லைலத்துல் கத்ர் இரவில் ஓத வேண்டிய துஆ. அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபன்னி. பொருள், அல்லாஹ்வே, நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், மேலும் மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே என்னை மன்னித்து விடுவாயாக. நூல் சுனன் திர்மிதி 3580. லைலத்துல் கத்ர் இரவின் சில அடையாளங்கள். 1. லைலத்துல் கத்ர் இரவு குளிராகவோ சூடாகவோ இருக்காது. மாறாக சாந்தமாகவும் அமைதியாகவும் காணப்படும். நூல் இப்னு குசைமா 2192. 2. லைலத்துல் கத்ர் இரவில் மழை பொழியும். நூல் சஹீஹ் புகாரி 2016. 3. அந்த இரவை அடுத்து வரும் காலை பொழுதில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் மங்கிய நிலையில் காணப்படும். நூல் முஸ்னது அஹ்மத் 20249. 4. காலை சூரியன் உதிக்கும் போது வெப்பமே இல்லாமல் சந்திரனைப் போன்று உதிக்கும். நூல் சஹீஹ் முஸ்லிம் 2175. 5. லைத்துல் கத்ர் இரவில் காற்று இல்லாமல் நிதானமாகவும் இருக்கும். 6. அந்த இரவில் சந்திரன் மேக மூட்டம் இல்லாத காரணமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும். 7. அந்த இரவில் குளிரும் இருக்காது, வெப்பமும் இருக்காது. 8. வானத்தில் ஏறி கற்கள் விழாது. நூல் அஹ்மத் 5 கீழ் 324. 9. உணவு தட்டின் பாதித்துண்டை போன்று நிலா தோன்றும். நூல் சஹீஹ் முஸ்லிம் 2177. லைலத்துல் கத்ர் இரவு பற்றி சில குறிப்புகள். 1. இந்த இரவில் நபி அவர்கள் அதிகம் அமல் செய்ய சொல்லி உள்ளார்கள். ஆனால் என்ன அமல் செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று கூறவில்லை. இன்று பல ஊர்களில் விசேஷ தொழுகை, புதியதாக தொழுகையில் நிறைய சேர்த்து நபி அவர்கள் காட்டிதராத அமல்களை எல்லாம் செய்கிறார்கள்.
2 இந்த இரவை பற்றி வரக்கூடிய சூரா கத்ர் 97 இந்த சூராவிற்கு என்று எந்த சிறப்பும் நபி அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் இன்று பலர் இதற்கு நிறைய சிறப்புகள் கூறி இதை ஓதுகிறார்கள். இது ஒரு சூரா என்ற நோக்கில் ஓதலாம், ஆனால் இந்த சிறப்பு உள்ளது என்று ஓதினால் அது பிழையாகும். 3 சில ஊர்களில் ஒற்றை படை நாட்களில் புது ஆடை அணிவது அல்லது 27வது நாளில் புது ஆடை அணிவது, விசேஷ உணவு, வீட்டை அலங்காரம் செய்வது போன்ற செயல்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்கிறார்கள். ஆனால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியில் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் போன்ற அவ்ராதுகளை சத்தமிட்ட வண்ணம் செய்தவர்களை வன்மையாக கண்டித்தார்கள். அத்தோடு அம்ரு இப்னு சலமா என்ற சஹாபி கூறுகின்றார், அன்றைய தினம் சத்தமிட்ட வண்ணம் அவ்ராதுகளை கூறியவர்களை நகர்வான் என்ற இடத்தில் கவாரிஜ்களுடன் இருப்பதைக் கண்டேன். அஷை அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் அஸ்ஸஹீஹா என்ற புத்தகத்தில் பதிவாகியுள்ளது. அல்லாஹ் போதுமானவன். பொது அறிவு, புதிர்கள், விடுகதைகள். நாளும் ஒரு சிந்தனை. கஷ்டங்கள் மட்டும் இல்லாமல் போனால் வாழ்க்கையில் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும். நாளும் ஒரு வீட்டு பண்டுவம். அதிக உடல் பருமன் உள்ளவர்கள் அருகம்புல் சாறு, பூசணிச்சாறு, வாழைத்தண்டு சாறு இவற்றை அடிக்கடி சாப்பிட்டு வர ஒளிச்சதைகள் குறைந்துவிடும். நாளும் ஒரு செய்தி. முதலில் உலகைச் சுற்றி வந்த கப்பல் விக்டோரியா ஆகும். நாளும் ஒரு சமையல் குறிப்பு. புளிக்குழம்பு செய்யும் போது கால் தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து தாளித்தால் சுவை அள்ளும். நாளும் ஒரு பொன்மொழி. அன்பை அடிப்படையாக கொண்டதே மதம் ஆகும். விவேகானந்தர். இன்று மார்ச் 10. சிறிய கருப்பு சதுரம் திபெத்திய எழுச்சி நாள். பிறந்த நாள் 1920. மணியம்மையார் திராவிடர் கழக தலைவர், எழுத்தாளர். 1933. பாவலேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் தேசிய உணர்வாளர். 1933. பழ. நெடுமாறன் தமிழ் தேசிய உணர்வாளர். நினைவு நாள் 1897. சாவித்திரிபாய் பூலே இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர், பெண் உரிமை போராளி, பாவலர். திருக்குறள் 613. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிரே வேளாண்மை என்னும் செருக்கு. விளக்கம். பிறர்க்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலைத்திருக்கின்றது. பழமொழி. The childhood shows the man. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். பொன்மொழி. உணவுக்கு மிகவும் சுவை தரும் பொருள் பசி. ஆம், பசி இருந்தால் உணவு சுவையாக இருக்கும். சாக்ரடீஸ். பொது அறிவு. 01 உலகின் மிக வேகமான பறவை எது? பெரெக்ரின் ஃபால்கன். 02 அறை வெப்பநிலையில் சுமார் 20 முதல் 25 பாகை செல்சியஸ் வரை திரவமாக இருக்கும் ஒரே உலோகம் எது? பாதரசம். மர்க்யூரி. இங்கிலீஷ் வேர்ட்ஸ். கிரேப், சீரியஸ். புட் அப் வித், டாலரேட். தமிழ் இலக்கணம். தவறான பேச்சு மொழியும் சரியான எழுத்து மொழியும் 2. 1 மல்லிகை மனம் வீசுகிறது. வீசி எறிகிறோமா என்ன? மல்லிகை மனம் கமழ்கிறது. சரி. 2 மாறன் கண்முழித்தான். திரு என்றா. மாறன் கண்விழித்தான். அறிவியல் களஞ்சியம். பூமியின் காந்தப்புலம் என்பது ஒரு நிலைத்த அமைப்பு அல்ல. உருகிய நிலையில் உள்ள வெளிப்புற மையப்பகுதியில் அவுட்டர் கோர் நடைபெறும் மிகச் சிக்கலான இயற்பியல் செயல்முறைகளால் அது இடையறாது மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றங்களின் மிக வெளிப்படையான வெளிப்பாடுதான் காந்தத் துருவங்களின் நகர்வு ஆகும். பை கவி விமென் ICT அடிக்கோடு போதிமரம்.